அங்காள பரமேஸ்வரி எப்படி வட்டப்பாறை மீது பெரியாய் அம்மனாக அவதாரம் கொண்டார்கள் இந்த நிகழ்வு நடத்துவாங்க. அந்த வரலாறு வரும். இதற்காக மயான சுரையிலே அந்த அம்மனுக்காக வாரி இறக்கிறோம். அம்மா ஆராரோ அம்மா நீங்க கற்பூரம் எடுத்துருவாங்கம்மா. குரல் கேட்டு அந்த நேரம் ஓடி வரா. அம்மா கோழி முட்டை கண்கள் ஓட ஆடி பற்கள்
பெருத்த உடல், கருத்த மேனி, கையிலே சூலம், அகோரமான உருவம். இந்த ஏகாலி வீட்டிலே இப்படி அகோரமான ரூபமாக வந்திருப்பது யாரு தாயே? அப்பாவா? போடி, அம்மா உன்னதான் கூப்பிடுறாங்க. வாடிய அம்மா, உலக மக்கள் எல்லாம் உன்னை தாய் என்று கேட்க இந்த ஏகாலி இனத்தவரை அப்பா அம்மா என்று அழைக்கிறீர்களே, நீங்கள் யாரு தாயே? பிரம்மாண்ட நாயகி, காமாட்சி, மீனாட்சி, சக்தி, கிராமங்களை காக்கக்கூடிய கிராம தேவதை சக்தி. ஒன்று சமயம் 16 எத்தனையோ ஆலயங்கள் இருக்கு. இந்த ஏகாலி வீட்டிலே குழந்தையாக எங்கள் கரத்திலே தவழ்ந்து விளையாடியது நீங்களா தாயி? இந்த இல்லத்திலே குழந்தையாக வந்து இந்த தள்ளாத கிழவியாக தடியை ஊண்டிக்கொண்டு பூங்காவன எல்லையிலே பூங்காவன கிழவியாக வந்தது பூங்காவனத்தம்மனாக. அம்மா, எத்தனையோ ஆலயங்கள் இருக்கு, எத்தனையோ மக்கள் உன்னை வேண்டி வணங்கி கொண்டிருக்கிறார்கள். அங்கெல்லாம் இல்லாமல் இந்த ஏகாலி வீட்டிலே எதற்காக பெண் பிறந்தாய் தாயே? இந்த பாமர மக்களுக்கு பரமன் எங்க இருக்கான்னு தெரியுமா? என்ன பாமர மக்களுக்கு படியளக்கக்கூடிய அந்த ஈஸ்வரன் வல்லாளவரே கோட்டையை ஆளக்கூடிய வல்லாளகண்டன் மனைவி நிசாசரி வயிற்றிலே கருவாக இருக்கிறாரா? ஆகையால் அதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நான் குழந்தையாக உன்னிடத்திலே தவறு இருக்கின்றேன். இப்போதே வல்லவரை கோட்டைக்கு சென்று என் பதியை நான் மீட்டெடுக்க வேண்டும். சிவபெருமான் இடவாகத்தை அடைய வேண்டும். வடி அளக்கக்கூடிய அந்த பரமேஸ்வரனோ நிசாசரி வயிற்றிலே கருவாக ஜனித்திருக்கிறார். பதியோடு சேர்ந்து சிவபெருமானை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஏகாலி வீட்டிலே குழந்தையாக அவதாரம் செய்திருக்கிறார். அனுதினமும் இந்த ஏகாலிக்கு என்ன வேலை? அழுக்கு துணிகளை வெளுத்து செல்வது எங்கள் வேலை. அழுக்கு துணியிலே நீ ஈயாக அவதாரம் செய்து அமர்ந்து கொள்ளப் போகிறார். உங்கள் உருவத்தை இந்த ஏகாலி நாங்கள் சுமக்க வேண்டும். அம்மா, இந்த ஏகாலி வீட்டை எங்கள் இனத்தவர்கள் உங்கள் உருவத்தை சுமக்க வேண்டும் என்றால் எங்களுக்காக சில வரங்கள் தேவை. எல்லா பாமர மக்களும் உன்னை தாயாக வணங்குகிறார்கள். ஆனால் முதலாக நீங்கள் எங்கள் வீட்டிலே குழந்தையாக தவழ்ந்து விளையாடினாய் அல்லவா? அதனால் உங்களுக்கு தாய் வீடு இந்த ஏகாலி வீடு. அம்மா, ஏகாலி வீட்டிலே அடி வந்து பிறந்தாயடி. இந்த ஏகாலி வீட்டிலே அடி வந்து பிறந்தாயோடி. அந்த வண்ணார குளத்திலே அம்மா வந்து பிறந்தா. அம்மா, உனக்கு தாய் வீடு இந்த ஏகாலி வீடாகத்தான் இருக்கு. ஒரு கிராமம் ஒன்று இருந்தா
கிராமத்திலே உன்னை கற்சிலையாக வைத்து ஆண்டுக்கு ஒரு முறை உனக்கு அபிஷேக ஆராதனை செய்து உனக்கு காப்பினை அணிவித்து உனது உருவம் வீதி உலா வரும் பொழுது உனக்கு தேர் திருவிழா செய்வார்கள். நீ முதலாக பிறந்தாய கங்கை, அந்த கங்கைக்கு சென்று கங்கையை சாட்சியாக வைத்து உனக்கு காப்பினை அணிவிக்கும் பொழுது இந்த ஏகாலி நாங்கள் கை கட்டி நிற்க கூடாதம்மா. ஆகையால் இந்த ஏகாலிக்கும் முதல் காப்பினை அணிவிக்க வேண்டும். அப்படி அணிவித்த பிறகு நீ கங்கக்கரையில் இருந்து முதலாக தாய் வீடாக இருக்கக்கூடிய இந்த ஏகாலி வீட்டில் தான் அமர வேண்டும். ஏகாலி வீட்டில் இருந்து உனக்கு என்னென்ன படையல்? அம்மா உனக்கு அள்ளும் மாமா, என் தாய துள்ளும் மாமா. அள்ளு மாமா, அம்மா அள்ளும் மாமா, அம்மா உனக்கு துள்ளும் மாமா. என் தாய மாவாடு மாவாடு விளக்கேத்தி அம்மா மைமை பாட அங்காளமா செய்தவளே. என் தாய ஓரகரகரா. அம்மா இந்த ஏழையால முடிந்தது. எல்லளவு கற்பூரமாக இருந்தாலும் இந்த ஏகாலி வீட்டுல முதல் தீபனி பெற வேண்டும். அம்மா பசின்னு கேட்ட பிறகு ஒரு குழந்தை பசின்னு கேட்டா தீர்த்து வைப்பது யாரு? பெற்றெடுத்த தாய் தந்தையோட கடமை. உனக்கு தாய் தந்தை யாரு? உனக்கு தாய் தந்தை இந்த ஏகாலி வீடு தானே. அதனால உனக்கு பசி எடுத்தா உன் பசி தீர உனக்கு தலைவாழ இலையிட்டு அம்மா மலை போல சாதம் அம்மா குன்று போட குழு கட்டையா தாயே தாயே மலை போல சாதம் குன்று போல கொழுகட்டை. அப்படி கும்பமாக படைத்தாலும் இந்த பாமர மக்கள் இடக்கூடிய கும்பத்தை நீ சாப்பிடக்கூடாது. ஏன்னா நாங்க கீழான ஜாதி என்ற மக்கள் என்ன ஒதுக்கி வைக்கிறாங்கல்ல. அதனால அம்மா இந்த ஏகாலி வீட்டிலிருந்து உனக்கு ஒரு கொட்டாங்கொஞ்சி கூழ் சாப்பிட்ட பிறகுதான் இந்த பாமர மக்கள் இடக்கூடிய கூழை கும்பத்தை சாப்பிடணும். அது வரையிலும் இந்த பாமர மக்கள் எங்க தெரியுமா? அம்மா உனக்கு இருட்டறையில் திருட்டு கும்பமா வாங்காலம்மா. இருட்டறையில் திருட்டு கும்பமா வாங்காலம்மா. இருட்டறையா இந்த வரத்தை தரணும். அது மட்டும் கிடையாது, உனது உருவம் வீதி உலா வரும் பொழுது எத்தனையோ மின் விளக்குகள் எரிந்தாலும் நீ பிறந்த இந்த ஏகாலி இனத்தவர்கள் தன் மகள் தேர் மீது அமர்ந்து கொண்டு வருகிறார். அதனால் என் இனத்தவர்கள் இந்த ஏகாலி இனத்தவர்கள் தீப்பந்தம் என்று சொல்லக்கூடிய தீப்பெட்டியை பிடிக்க வேண்டும் தாயே. இந்த வரம் கொடுத்தினா உனது உருவத்தை சுமந்து சென்று வல்லாளபுரி கோட்டையில நான் விடுவேன். அம்மா வாங்கால அம்மா அங்கால அம்மா வரம் கொடுத்த வட சிறுவலூர் மருமக பிள்ளை இதே கிராமத்தில் குடியிருக்கக்கூடிய